தமிழ்ல வந்து ரெண்டே ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று தமிழ் ஒன்று, தமிழ் செண்டு. தமிழ் ஒன்று சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்றது, தமிழ் செண்டு சொன்னால் செகண்ட் பார்ட்னு சொல்றது. தமிழ் ஒன்றில என்ன வரும், தமிழ் செண்டில என்ன வரும்ன்றதை நாங்கள் முதல்ல சிலபஸா பார்ப்போம். பிறகு நாங்கள் அதுல இருந்து ஒவ்வொரு விடயங்களையும் என்ன செய்வோம்னு சொன்னால் கற்றுக்கொள்வோம். அப்ப உங்களோட பட்ஜெட் என்ன பேருன்னு சொன்னா காப்போத்த உயர்தரம் 2028. நீங்க யாருன்னு சொன்னால் காப்போத்த என்ன உயர்தரம், காப்போத்த உயர்தரம் தானே நீங்கள். காப்போத்த உயர்தரம் என்ன 2028. இதை நீங்கள் உங்களோட கொப்பியில வந்து முன்னுக்கு போடலாம். காப்போத்த உயர்தரம் 2028 என்ன ரைட். அது கீழே நாங்க என்ன போட போறோம்னு சொன்னால் தமிழ் ஒன்று என்ன தமிழ் ஒன்று. இந்த தமிழ் ஒன்று கீழே என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த தமிழ் ஒன்றினுடைய பாடப்பரப்பு. இப்ப தமிழ் ஒன்று கீழே என்ன பாடப்பரப்பு சிலபஸ் சொல்லுவே. நம்ம தமிழ் ஒன்று கீழே முதலாவது குறிச்சு கொள்ளுங்க. தமிழ் ஒன்று கீழே ரெண்டே ரெண்டு விடயம்தான். ஒன்று செய்யுள் பகுதிகள், தமிழ் ஒன்று கீழே ஒன்று செய்யுள் பகுதிகள், இரண்டாவது உரைநடை பகுதிகள். ஒன்று செய்யுள் பகுதிகள், இரண்டாவது என்ன விடயம் உரைநடை பகுதிகள். ஒன்று செய்யுள் பகுதிகள், இரண்டாவது உரைநடை பகுதிகள் தமிழ் ஒன்றில வருது. ரைட். அடுத்த பார்த்தோம்னா தமிழ் செண்டு. தமிழ் ட்ரெண்டில என்னென்ன வருதுன்னா நான் குறிச்சு கொள்ளுங்க. ரைட். இப்ப இதை வந்து ஒரு சிவத்த பேணியால போடுங்க, இதை வந்து ஒரு கருத்த பேணியால போடுங்க, இதை நீல பேணியால எழுதுங்க, இதை கருப்பால எழுதுங்க. 3 பேனை பயன்படுத்த வேணும். சிவத்த பேனை, நீல பேனை, கருத்த பேனைன்னு சொல்லி 3 பேனையை நீங்கள் பயன்படுத்த வேணும் என்னுடைய வகுப்புக்கு. சார் அவருடைய சிவப்பு பேனை, கருத்த பேனை, நீல பேனை என்ற 3 பேனையை என்னுடைய தமிழ் வகுப்பு பயன்படுத்தி கொள்ளுங்க. ரைட். இப்ப செய்யுள் நடை பகுதி என்பது உரைநடை பகுதி என்பது ரெண்டும் தான் தமிழ் ஒன்றுக்கு வரும். தமிழ் ட்ரெண்டுக்க பார்த்தவன் சொன்னால், தமிழ் ட்ரெண்டுக்க பார்த்தவன் சொன்னால் இலக்கிய வரலாறு, இலக்கிய வரலாறு இதுதான் முதுகெலும்பு என்று சொல்றது. தமிழினுடைய முதுகெலும்பு இலக்கிய வரலாறு. இரண்டாவது நீங்க கஷ்டம் என்று கருதுகின்றது, ஆனா ஏ லெவல்ல கஷ்டம் இல்லை, என்னிட படிக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டம் இல்லை, இலக்கணம். என்னிட படிக்கிற பிள்ளைகள் இதுல கஷ்டம் என்றே சொல்ல மாட்டோம், இலக்கணம். மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால் கட்டுரை. நாலாவது பார்த்தோம்னு சொன்னால் சுருக்கமும் கிரகித்தலும். சுருக்கமும் கிரகித்தலும். சுருக்கமும் கிரகித்தலும். இவ்வளவுதான் எங்களுக்கு தமிழ் பாடத்தினுடைய சிலபஸ். இவ்வளவுத்தைத்தான் நாங்கள் 2.5 வருடங்கள் படிக்கிறோம். இவ்வளவுதான் தமிழ் பாடத்தினுடைய சிலபஸ். இவ்வளத்தையும் தான் நாங்கள் 2.5 வருடங்கள் என்ன செய்ய போறோம் வந்து பிள்ளைகள் படிக்க போறோம். காப்போத்த உயர்தரம் 2028 தமிழ் ஒன்று, தமிழ் ஒன்று, தமிழ் ட்ரெண்டு இருக்குது. தமிழ் ஒன்றுக்குள்ள இந்த 2 பகுதிகளும், தமிழ் ட்ரெண்டுக்குள்ள இந்த 4 பகுதிகளும் இருக்குது. இதுதான் எங்களுக்கு 2.5 வருடங்களாக என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் பாடத்திட்டமாக நாங்கள் படிச்சு கொள்ள போற பகுதிகள் 2.5 வருடங்களா.
இதான் நாங்கள் 2.5 வருடங்களாக பாடத்திட்டங்களாக படிச்சு கொள்ள போற பகுதிகள். விளங்குதா பிள்ளையர்? ரைட், எழுதிட்டீங்களா? இது சிவத்த பேணியா எழுதுங்க, இத கருத்த பேணியா எழுதுங்க, இது 2ஐயும் நீல பேணியா எழுதுங்க, இத கருத்த பேணியா எழுதுங்க, இந்த 4ஐயும் நீல பேணியா எழுதுங்க. பெரும்பாலும் நாங்கள் தலையங்கம், பெரிய தலையங்கம் சிவப்பாலையும், சிறு தலையங்கங்கள் கருப்பாலையும், உள்ளடக்கங்கள் நீல பேணியலாலையும் எழுதுவது என்பது வழக்கம். அதான் இங்க நாங்க செய்யறோம். எழுதுவது என்பது வழக்கம். அதைத்தான் நாங்க இங்க என்ன செய்யறோம்டா செய்யறோம். ரைட், ஓகேயா? கதைப்போமா? அடுத்த கட்டம். இந்த விஷயம் எல்லாம் ஓகேயா? எழுதியாச்சா? தெளிவா இருக்குதா? ஒயிட் போர்ட் தெளிவா இருக்குதா? அல்லது கொஞ்சம் முன்னுக்கு தெளிவா இருக்குதா? ரைட், ஓகே. நீங்கள் இப்ப கேட்கலாம், சார் எத்தனை கொப்பி வேணும் என்றெல்லாம் கேட்கலாம் தானே? ரைட். இப்ப எனக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை, ஒரே ஒரு கொப்பியை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்ப நீங்க எழுதுற கொப்பி என்ன ஒரு 80 பக்க கொப்பியா இருக்கலாம். எல்லாரும் சிஆர் கொப்பியா அல்லது மற்ற சின்ன கொப்பியா பயன்படுத்துறீங்க? அல்லது இன்னும் ஒரு சிஆருக்கும் சின்ன கொப்பிக்கும் இடையில ஒரு கொப்பி வருது என்ன? ஆளும் பெருசண்டும் இல்ல, ஆளும் சின்னும் இல்ல, ஒரு அளவில் ஒரு கொப்பி வருது எல்லாம். ரைட். எந்த கொப்பி பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரிய இல்லை. அந்த ஆகலும் சிஆர் கொப்பியும் இல்ல, பெரிய கொப்பியாவும் இல்ல, சின்ன கொப்பியும் இல்லை, A5 சைஸ் கொப்பியும் இல்ல, இடைப்பட்ட ஒரு கொப்பி இருக்குல்ல, அதான் இப்ப பெரும்பாலும் எல்லாரும் பயன்படுத்துற வகுப்புக்கு என்ன? ரைட். அப்படி பயன்படுத்தினாலும் பரவாயில்ல. ஏதோ ஒரு 80 பக்கம் அல்லது 100 பக்க கொப்பியை இப்ப நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அவ்வளவுதான் வேற. ஒரே ஒரு கொப்பி காணும் இப்போதைக்கு. கனக கொப்பி ஒன்றும் வாங்க தேவையில்லை. என்னுடைய தமிழ் பாடத்துக்கு பிறகு நான் சொல்லுவேன், தேவைப்படுகின்ற வேளையில எதுவும் கொப்பி வாங்குறதுன்னு சொல்லி இதென்றால் அது தேவைப்படுகின்ற நேரத்தில் அந்த கொப்பியை நான் சொல்லுவேன். மற்றபடி இப்போதைக்கு நீங்கள் ஒரே ஒரு கொப்பி காணும். சரியா பிள்ளைகள்? அழிக்கவா? அப்ப தமிழ் ஒன்றுக்கு என்னென்ன வரப்போகுது? தமிழ் ஒன்றுக்கு செய்யுள் பகுதிகள் வரப்போகுது. அடுத்தது உரைநடை பகுதிகள் வரப்போது. தமிழ் ஒன்று, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்றது. தமிழ் 2க்கு என்ன வரப்போகுது? செகண்ட் பார்ட்டுக்கு என்ன வரப்போகுது? இலக்கிய வரலாறு என்ற பகுதி. இதுதான் மிக மெயினான பகுதி, பிரதானமான பகுதி. நாங்கள் படிக்க போற ஒரு பிரதான பகுதியை இந்த இலக்கிய வரலாறு தான். இதுதான் தமிழினுடைய முதுகெலும்பு. தமிழினுடைய முதுகெலும்பு ஏன்னா இலக்கிய வரலாறு என்ற பகுதி. அடுத்தது என்ன? இலக்கணம் என்ற பகுதி. இது ஒரு சிறு பகுதி. இலக்கணம் என்றது ஒரு சிறு பகுதி. கட்டுரை என்ற பகுதி ஆகலும் சின்ன பகுதி. சுருக்கமும் கிடைத்தலும் இதுவும் இந்த ரெண்டும் சின்ன பகுதிகள். இது ஓஎல்ல படிச்ச மாதிரி சின்ன பகுதி. இது இந்த இலக்கிய வரலாறு என்பதுதான் பெரிய பகுதி, இந்த செகண்ட் பார்ட்ல. ரைட். அப்ப நாங்கள் இப்ப இது முன்பக்கம் இருக்க போது, இது முன்பக்கம் இருக்க போது. இந்த முன்பக்கத்துல இப்படி கீழே நீங்கள் போடுவீங்களானே, இதுல வந்து ஆசிரியர் 2 போடுவீங்க. கற்பிக்கிற ஆசிரியர் என ஆசிரியர் 2 போடலாம். நீங்கள் கற்பிக்கும் ஆசிரியர் 2 போட்டு என என்னுடைய பெயரை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். என்ன, என்னுடைய பெயர் வந்து AK கீர்த்திராஜன் என்று சொல்லி குறிக்கலாம். ஆசிரியருடைய பெயர் என்று சொல்லி கீர்த்திராஜன் என்று சொல்லி என்ன செய்யலாம்? பிள்ளைகள் வந்து குறிக்கலாம். குறிச்சு போட்டு தேவையண்டா அதுல போன் நம்பரை நீங்க எழுதி விடலாம். அப்படி 076 18 79 502 சொல்லி போன் நம்பரையும் எழுதி விடலாம். சானே தெரியலையா? ரைட். ஆசிரியர் 2 போட்டு AK கீர்த்திராஜன் 2 போட்டு அது கீழே 076 18 79 502 போன் நம்பரை விளைக்கலாம். இது உங்களுக்கு போன் எடுங்கோன்னு சொல்ல வர இல்லை. நீங்க சில வேளைகள்ல ஒரு பிள்ளைக்கு கொப்பியை பார்க்க கொடுக்க, அல்லது வந்து ஒரு பிள்ளை ஒரு டீச்சரோ வந்து உங்களை கொப்பியை பார்க்க யார்கிட்ட படிச்சு கொண்டு வரேன் கேட்க நீங்க சொல்லலாம். விளங்குதுன்றால் இந்த சர்கிட்ட போய் படியுங்கோ, நல்லா விளங்கப்படுத்துவேன்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் விளங்கினால ரைட். ஓகேயா? இவ்வளவு சரியா?
இவ்வளவும் உங்களுடைய கொப்பியினுடைய முதலாவது பக்கத்துல வருது. இவ்வளவும் உங்களோட கொப்பியினுடைய முதலாவது பக்கத்துல வருது. ஓகேயா? ஓகே சார். அழிக்கவா? அழிக்கவா பிள்ளைகள்? ஓ சார். அப்ப உங்களோட தமிழாசிரியர் பேர் என்ன? ஏகே கீர்த்திராஜன் சார். அவர்கிட்ட போன் நம்பர் என்ன? போன் நம்பர் தெரியாதா? ரைட். தேவையண்டா குறிச்சு கொண்டுக்குவேன். 07618 502. ரைட். ஓகே. நாங்கள் இப்ப ஒரு அடுத்த பக்கம், இனி அடுத்த பக்கத்துக்கு வர போறோமா? இதெல்லாம் முதலாம் பக்கம். அடுத்த பக்கத்துல தலைங்க போடுங்க, இலக்கிய வரலாறு. அடுத்த பக்கத்துல தலைங்க போடுங்க, இலக்கிய வரலாறு. சிவப்பால போடுங்க, பெருசா போடுங்க, இலக்கிய வரலாறு. இப்ப எங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு, இருக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, நித்திர கொள்றதுக்கு, ஓடுறதுக்கு, என்ன எல்லாத்துக்குமே எங்களோட உடலை வந்து சரியான முறையில அந்த அசைவு இயக்கத்துக்கு ஏற்ற வகையில சமநிலைப்படுத்தி கொடுப்பது எங்களுடைய முதுகெலும்பு. முதுகெலும்பு இல்லை என்றால், முதுகெலும்பு சரியான முறையில இல்லை என்றால் என எங்களால சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, எழும்ப முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, ஓட முடியாது. நாங்க கட்டாயம் எங்களோட முதுகெலும்ப சரியான முறையில பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதுகெலும்ப சரியான முறையில பாதுகாத்து கொள்ள வேணும். என்ன அப்ப அது முதுகெலும்பை ஏன் பாதுகாக்க வேணும்? அப்பதான் எங்களால எந்த செயற்பாடுகளையும் செய்ய முடியும். முதுகெலும்பு எங்களுடைய உடம்பில ஒரு மிக பிரதானமான உறுப்பு. எங்களோட உடம்புல மிக பிரதானமான உறுப்பு. அதே மாதிரி தமிழினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது இலக்கிய வரலாறு. அதே மாதிரி தமிழினுடைய முதுகெலும்பாக இருப்பது எது பிள்ளைகள் வந்து இலக்கிய வரலாறு. இந்த இலக்கிய வரலாறு வந்து நாங்கள் சரியான முறையில வந்து படிச்ச வேண்டால் எங்களுக்கு அங்கால வர்ற விஷயம் ஒவ்வொன்றும் தெளிவாக என்ன செய்யணும்னு சொன்னா விளங்கும். இந்த இலக்கிய வரலாறு நாங்கள் தெளிவான முறையில படிச்சு அது இலக்கிய வரலாறு என்ன என்று சொல்லி ஒரு சிறப்பான முறையில வந்து படிச்சோம்னு சொன்னால் அங்கால வர்ற ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவான முறையில விளங்கும். முதல்ல தலையங்கம் போட்டாச்சா? இலக்கிய வரலாறு இலக்கிய வரலாறு தலையங்கம் போட்டாச்சா? அப்ப இனியொன்று எழுதப்பட்டான் பாருங்க. இந்த இலக்கிய வரலாறை பிரிக்கலாம். இலக்கியம் சக வரலாறு. இலக்கியம் சக வரலாறு தான் இலக்கிய வரலாறு. இலக்கியம் சக வரலாறு, இலக்கிய வரலாறு. இனி இந்த இலக்கியத்தை பிரிக்கலாம். இலக்கு சக இயம். இலக்கியத்தை பிரிக்கலாம். இலக்கு சக இயம் என்று பிரிக்கலாம். இந்த வரலாறை பிரிக்கலாம். வரல் சக ஆறு என்று பிரிக்கலாம். இந்த வரலாறை பிரிக்கலாம். வரல் சக ஆறு என்று பிரிக்கலாம். அப்ப இலக்கிய வரலாற இலக்கியம் சக வரலாறு என்று பிரிக்கிறோம். இந்த இலக்கியத்தை இலக்கு சக இயம் என்று பிரிக்கிறோம். இந்த வரலாற்றை வரலாறு வரல் சக ஆறு என்று பிரிக்கிறோம். அப்ப இதான் இலக்கிய வரலாறு. ஏன்னா இலக்கிய வரலாறு என்று சொல்ல இப்படி நாங்க பிரிச்சு பார்க்கலாம். அப்ப முதல்ல வந்து இலக்கு என்றா என்ன? இலக்கு என்றா குறிக்கோள் என்று சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்குதானே. உங்களுக்கு எல்லாம் என்ன இலக்கு இல்லையா? இலக்கு இல்லாமல் படிக்க வர மாட்டீங்களானே. இலக்கு குறிக்கோள். ஆங்கிலத்தை எய்ம் என்று சொல்லுவோம். எய்ம் என்ன?
இயமண்டா இயம்புதல், இயமண்டா இயம்புதல், கூறுதல், இப்படிலாம் சொல்லலாம். இயமண்டா இயம்புதல். வரலண்டு சொன்னால் வருவது, வரலண்டா வருவது. என ஆறு என்றா ஒழுங்கு, ஆறு என்றா ஒழுங்கு, ஆறு ஒழுங்கு தானே. உங்களோட மகாபலி கங்கையை பாருங்க, இலங்கையில பிரதானமான ஒரு ஆறு மகாபலி கங்கை. இந்த மகாபலி கங்கை என்ற ஆறு ஒரு ஒழுங்குமுறையில வருமா வராதா? இந்த மகாபலி கங்கை என்ற ஆறு ஒரு ஒழுங்குமுறையில வாரதா இல்லையா? கழனி கங்கை ஒரு ஒழுங்குமுறையில வாரதா இல்லையா? காவிரி நதி ஒரு ஒழுங்குமுறையில வாரதா இல்லையா? ரைட். இப்படி நதி என்பது, ஆறு என்பது ஒழுங்குமுறையில வரும். நதி என்பது அல்லது ஆறு என்பது என்ன பிள்ளைகள் செய்யும்? ஒரு ஒழுங்கான முறையில வரும். அப்புறம் அந்த குறிக்கோள், இலக்கு என்ற என்ன, இயம்புதல் என்ற என்ன, ஆறு என்ற என்ன, வருவதென்ற என்ன என்றெல்லாம் சொல்லி நாங்கள் தனித்தனிய பார்ப்போம். அதுல பிறகு இலக்கியம் என்ற என்ன, வரலாறு என்ற என்ன, ரெண்டையும் சேர்த்து சொல்ற இலக்கிய வரலாறு என்ற என்ன, இது எல்லாத்தையும் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேவையான விடயங்களை மாத்திரம் நீங்கள் குறிச்சு வச்சுக்கொள்ளும். தேவையான விடயங்கள் நான் சொல்ற போர்டுல எழுதுற விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தேவையான இடத்துல குறிச்சு வச்சுக்க வேணும். ஏன்னா பிறகு நாங்கள் படிக்க இன்னும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. படிக்க எங்களுக்கு என்ன செய்யும் பிள்ளைகள் நல்ல ஈஸியாக இருக்கும். தேவையான விடயங்களை நாங்கள் குறிச்சு வச்சுக்கொள்ள வேண்டும். ரைட். முதல்ல நாங்கள் பொதுவாக கதைப்போம். இலக்கியம், நீங்கள் ஓலவல்ல இலக்கியம் படிச்சனீங்களா? இலக்கியம் வேண்டா நீங்க என்னென்ன மாதிரி சொல்றீர்கள், இலக்கியத்தை என்னென்ன மாதிரி விளங்கிக் கொள்றீர்கள்? ஓலவல்ல இலக்கியம் படிச்சனீங்களா? ஓலவல்ல இலக்கியம் படிச்சனீங்களா? படிக்கலையா? ரைட். நீங்க ஓலவல்ல இலக்கியம் படிச்சனீங்களா? எல்லாருமே ஓலவல் இலக்கியம் படிச்சுதான் வந்தீங்க. இப்ப உதாரணமா சிம்பிளா கதைப்போம். எனக்கு ஒன்று யோசிக்காகும் என்னன்னா, நான் கற்பிக்கிற விஷயம் எப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சிம்பிளாக பார்க்கிறது, சிம்பிளாக படிக்கிறது, சிம்பிளாக தெளிவு வச்சு கொள்றது, சில உதாரணங்களினூடாக எங்களை நாங்களே தெளிவுபடுத்திக் கொள்றது. இதான் என்னுடைய கற்பித்தல் முறை. பாடமாக்க தேவையில்லை, என்னுடைய கிளாஸுக்கு வந்தாலே பல விடயங்களை தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். ரைட். இப்ப நாங்க ஓலவல்ல இலக்கியம் படிச்சாங்க. என உதாரணமாக தச்சன் செய்த சிறுமாவையம் ஒரு குறுந்தொகை நூல், அது ஒரு சங்ககால இலக்கியம். என அதே மாதிரி புறநானூர்ல ஒரு பாட்டு படிச்சாங்க, அது ஒரு புறநானூறு சங்ககால இலக்கியம். நீதி பாடல் என்று படிச்சிருக்கிறார், குற்றாலக்குறவஞ்சி என்று படிச்சிருக்கிறோம், பாரதியாருடைய சுயசரிதை என்று படிச்சிருக்கிறோம், என்ன குஞ்சம்மாள் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம், மச்சால் என்று படிச்சிருக்கிறோம், கம்ப்யூட்டர் என்று படிச்சிருக்கிறோம், திருக்குறள்ல பேதைமை என்று படிச்சிருக்கிறோம். என்ன அதே மாதிரி மகாபாரதத்துல கிருஷ்ணன் தூது படலம் படிச்சுக்கிறோம், கம்பராமாயணத்துல புகப்படலம் படிச்சுக்கிறோம். ஆனா இப்படியெல்லாம் நாங்கள் ஓலவல்ல படிச்ச நீங்கள் தானே, படிச்ச நாங்கள் தானே. இப்படி எல்லாம் ஓலவல்ல படிச்ச நாங்கள் தானே இல்லையா? இப்படி ஓலவல்ல படிக்க இல்லையா? இப்படி ஓலவல்ல படிச்சீங்களா? படிக்க இல்லையா? இந்த இப்படி எல்லாம் ஓலவல்ல படிச்சீங்கள் தானே. இப்படி படிச்சதெல்லாம் இலக்கியம். அவங்களுக்கு இது ஓலவல்ல படிக்கிறது நீதி பாடல் என்று சொல்லி, இது குற்றாலக்குறவஞ்சி என்று சொல்லி, இது திருக்குறள் சொல்லி நீங்க வேறுபடுத்தி படிச்ச நீங்களே ஒழிய நீங்க ஓலவல்ல இலக்கியம் என்றதை படிச்சீங்க. இலக்கியம் என்றா உங்களுக்கு விளங்கி இருக்கு, இவ்வளவு இலக்கியம் தான். இந்த இலக்கியங்கள்ல சில இலக்கியங்கள்ல காதல் விடயம் படிச்சுப்பியர், சில இலக்கியங்கள்ல நீதியான விடயங்கள் படிச்சுப்பியர், சில இலக்கியங்கள்ல இயற்கையை வர்ணிக்கிற மாதிரி படிச்சுப்பியர், சில இலக்கியங்கள்ல அறத்தை பற்றி படிச்சுப்பியர். கிருஷ்ணன் தூது படலத்தில எல்லாம் தர்மன் எப்படி அறத்தின் வழியில நிற்கிறான், வீமன் எப்படி வீரத்தின் வழி நிற்கின்றான், பாரதியார் சுயசரிதையில எப்படி காதல் மரபிருந்தது,
கிள்ளை விடுதூதா என்ன என்ன அது இலக்கியம் ரைட் ரைட் அந்த அந்த இலக்கியம் வேணா ஞாபகம் வருது இல்லை ரைட் இப்படி எல்லாம் சில இலக்கியங்கள்ல அரசியல், சில இலக்கியங்கள்ல பொருளாதாரம், சில இலக்கியங்கள்ல காதல், சில இலக்கியங்கள வீரம், சில இலக்கியங்கள சமூக பண்பாடு, சில இலக்கியங்கள் நீதி, சில இலக்கியங்கள்ல பக்தி, சில இலக்கியங்கள்ல இப்படி எல்லாம் ஒவ்வொரு இலக்கியங்களையும் ஒவ்வொரு விதமான விடயங்கள் படிச்ச நீங்கள். இதுதான் இலக்கியம். இப்படிதான் நாங்க இலக்கியத்தை படிக்கிறது. இப்படிதான் நாங்க என்ன செய்யறது? இலக்கியத்தை படிக்கிறது. அப்ப ஒரு இலக்கியம் என்று சொன்னா ஒரு அரசியலை சொல்ல வேணும். ஒரு இலக்கியம் என்று சொன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சொல்ல வேணும். ஒரு இலக்கியம் என்று சொன்னா ஒரு சமூக பண்பாடு ரீதியான விடயங்களை சொல்ல வேணும். ஒரு இலக்கியம் என்று சொன்னா சமய ரீதியான கருத்துக்களை சொல்ல வேணும். ஏன்னா இதெல்லாத்தையும் சொல்லி கொண்டு வந்தால் அதுக்கு பேர் தான் இலக்கியம். அப்படி சொல்ல இல்லையென்றா அது இலக்கியம் இல்லை. அப்படி சொல்ல இல்லையா உங்களுக்கு தெரியும் எது படிச்ச நீங்கள் அற்றை திங்கள். அற்றை திங்கள்ல பாரியினுடைய வரலாறு படிக்க இல்லையா? பாரியினுடைய அரசியல் முறையை பற்றி கேள்விப்பட இல்லையா? ஏன்னா அந்த பாரி மகளிருக்கு அந்த கபிலர் சொல்றாரு இல்ல, தந்தையார் விட்டு சென்ற நிலங்களை பாருங்கள், நீர்ச்சுனைகளை பாருங்கள், அதுல தண்ணிய அள்ளி குடிங்கள்லாம் படிக்க இல்லையா? நம்ம வளர்த்துக்கு அந்த பாரியினுடைய அரசியல் அந்த காலத்துல இருந்திருக்குது. இப்படி இந்த பாரியினுடைய அரசியல் சொல்லி அரசியல், பொருளாதாரம், சமூகம், சமயம், பண்பாடு இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை கூறுவதுதான் இலக்கியம். ரைட். அப்ப இது சார்ந்த விடயங்களை நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். ரைட். இப்ப விளங்குதா உங்களுக்கு விஷயம்? நாங்கள் சப்ஜெக்டுக்கு இறங்க இல்லை. நாளையில இருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் முழுமையாக சப்ஜெக்டுக்கு இறங்கி நான் சொல்லி கொண்டு போவேன். நோட்ஸ் எல்லாம் தருவேன். நீங்க அழகான மொழி நடையில நோட்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம், எழுதலாம். வகுப்புக்கு கட்டாயம் என்ன செய்யணும் பிள்ளைகள், நீங்கள் ஒழுங்காக வர வேண்டும். ஓகேயா? விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குதா? தெளிவாக இருக்குதா? அப்ப நாளை கிளாஸுக்கு வரலாமா ஒழுங்கா? குட் நைட். நல்லா கதைக்கணுமா? ஓகே.